ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாம்பியன்ஸ் லீக்கில் ரியல் மேண்ட்ரிட் வர்சஸ் சக்கர் இவங்களுக்கு நடுவில் நடக்க போகிற மேட்சோட கிராண்ட் லீக்ஸ் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிவியூ பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த லீக்லேயே ஆல்ரெடி குரூப் பியில் ரியல் மேண்ட்ரிடும் சக்கர் இவங்க ரெண்டு பேரும் மேட்ச் விளாண்டாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா சக்கர் ரியல் மேண்ட்ரிடை சர்ப்ரைசிங்காக வின் பண்ணி 3-1 வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரியல் மேண்ட்ரிட் இந்த சீரீஸில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க மொத்தம் 4 மேட்ச் விளாண்டுருக்காங்க. அது 4ல் 2 வின் பண்ணியிருக்காங்க, 1 லாஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்ச் ட்ராவில் முடிஞ்சிருக்கு. அவங்க செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க குரூப் பியில். அதோட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ரியல் மேண்ட்ரிட்ல பார்த்தோம்னா ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இன்ஜுரியில் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பென்சிமாவுமே இன்ஜுரியில தான் இருந்தார். இந்த மேட்ச்ல அவர் வருவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. லூகா ஜோவிக் இந்த மேட்ச் டெஸ்ட் கோவிட் பாசிட்டிவ் வந்திருக்கிறதுனால அவர் இந்த மேட்ச்ல விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. வேற யாரும் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட ஸ்டார் பிளேயர்ஸான ராமோஸ் கிடையாது, அதுக்கடுத்து வெல்வரைட் இவரும் கிடையாது. அதுக்கப்புறம் சக்கர் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அவங்களுமே 4 மேட்ச் விளாண்டுருக்காங்க. ஒரு மேட்ச் வின் பண்ணி 2 மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்ச் லாஸ் ஆகிருக்காங்க, 2 மேட்ச் ட்ராவில் முடிஞ்சிருக்கு. அவங்க 3rd பொசிஷனில் இருக்காங்க குரூப் பியில். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குமே சேம் ப்ராப்ளம் தான். ஏகப்பட்ட மெயின் பிளேயர்ஸ் அவங்களதுலேயுமே இன்ஜுரிஸ்லாம் இருக்காங்க. இவங்களோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி மொத்தம் 3 டைம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 2 தடவை ரியல் மேண்ட்ரிட் வின் பண்ணியிருக்காங்க, ஒரு தடவை சக்கர் வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் லாஸ்ட் மந்த் நடந்த அந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் 11 இங்கே இருக்குது. நான் லிங்க் கொடுத்துறேன், நீங்கள் அதெல்லாம் போய் பார்த்துக்கோங்க யார் யார் விளாட்றாங்கன்ட்டு. ஸோ நிறைய பிளேயர்ஸ் மிஸ் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2 சைட்லேயுமே ரொம்ப அதிகமான இன்ஜுரிஸ் இருக்கிற காரணத்தினால அது மட்டும் இல்லாமல் பென்சிமா ரிட்டர்ன் ஆன காரணத்தினாலையும் இந்த மேட்ச்சில் ரியல் மேண்ட்ரிட் வின் பண்ணுவாங்க அப்படின்றத நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட மோஸ்ட் ஆஃப் த டீமில் எல்லாமே என்ன பண்ணியிருப்பேன் பார்த்தோம்னா நான் பென்சிமாவை கேப்டனாக போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா பென்சிமா ஒரு நல்ல ஸ்கோரர் அப்படின்னா பென்சிமாவை நான் கேப்டனாக போட்டிருக்கேன். அதே நேரத்தில் ரியல் மேண்ட்ரிட் ஒரு காம்ப்ரிஹென்சிவான விக்டரிக்கு தான் நான் டீம் கிரியேட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி பார்த்தோம்னா 0-0க்கு ஒரு காம்பினேஷன் வச்சுருக்கேன், 1-0-2-0 ஃபார் லிவர்பூலுக்கு வச்சுருக்கேன், ரியல் மேண்ட்ரிட்க்கு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவங்க சக்கர் 1-0க்கு நான் காம்பினேஷன்ஸ்லாம் கிரியேட் பண்ணி வச்சுருந்துருக்கேன். ஒரே ஒரு டீம் மட்டும்தான் போத் டீம் டு ஸ்கோர் அப்படின்ற காம்பினேஷனில் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ப்ராப்ளி இந்த மேட்ச்சில் என்னை பொறுத்த வரைக்கும் 2 டீமே கோல் போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஸ்டில் நான் நிறையா காம்பினேஷன்ஸ் கொண்டு போக முடியாது அப்படின்றதுக்காக நான் வெறும் இந்த இதை மட்டும் நான் காம்பினேஷன் கொண்டு வந்துட்டுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ட்ரீம் 11 போயிட்டு எந்த மாதிரி டீம் போடலாம் அப்படின்றத நான் 11 GL டெம்ப்ளேட் டீம் வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே காப்பி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அதில் உங்களோட சேஞ்சஸ் ஒரு சிலது கொடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மேட்ச் நான் கொஞ்சம் ரிஸ்கியாக டீம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். கம்ப்ளீட்லி ஒன் சைடட் ஃபேவர் டு ரியல் மேண்ட்ரிட் அப்படின்ற மாதிரி தான் என் டீம் இருக்குது. இட் மே கிளிக் ஆர் மே நாட் கிளிக். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ரிஸ்க் நீங்கள் எடுக்கிறது உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முன்னாடி கிராண்ட் லீக் டீம் நான் வச்சுருந்துருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் டீம் ஸ்மால் லீக் வச்சுருக்கேன். ஸோ செகண்ட் டீம் நான் கிராண்ட் லீக் நான் பிக் பண்ணுறேன். இங்கே அதே போல் பார்த்தோம் அப்படின்னா நான் ஆப்போனன்ட் டீமோட இப்போ நான் ரியல் மேண்ட்ரிட் தான் வின் பண்ணும் அப்படின்ற ஃபேவராக போகிறனால நான் ஆப்போனன்ட் டீம் நான் கோல் கீப்பரை இது பண்ணுறேன். ஏன்னா இந்த டீமில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்காங்க, பென்சிமா, டி க்ரூஸ், அதுக்கடுத்து மாட்ரிக், இவங்க 3 பேருமே பார்த்தோம்னா நிறையா ஷார்ட் ஆன் டார்கெட் கொடுப்பாங்க. ஸோ அதனால் 0-0 அப்படின்ற காம்பினேஷன் கிரியேட் பண்ண டீம். ஸோ 0-0ன்னு போகும்போது என்ன பண்ணணும், எப்பயுமே எந்த டீம் ஸ்ட்ராங்கான டீமோ அதுக்கு ஆப்போனன்ட் டீமில் இருக்க கோல் கீப்பர் தான் நிறையா சேவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதனால் கோல் கீப்பர் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரியல் மேண்ட்ரிட்ல இருக்க 3 டிஃபென்ஸ் தான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 3 டிஃபென்ஸுமே நான் இங்கே வச்சுருக்கேன். இதில் பார்த்தோம்னா வரனேவும் மெண்டியும் பார்த்தோம்னா நிறையா பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய டிஃபெண்டர்ஸ். ஸோ அதனால் அவங்க 2 பேரும் கேப்டன் விசி சாய்ஸில் நான் கொடுத்துருக்கேன். அதே போல் பார்த்தோன்னா டோடோ கூட நல்ல பிளேயர் தான், நீங்கள் அவரை கூட விசியாக வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா கோல் கீப்பர் கூட சான்சஸ் இருக்குது, கேப்டனாவோ விசியாவோ நீங்கள் இந்த இதில் வச்சுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மிட்ஃபீல்டில் நிறையா பாயிண்ட்ஸ் தரக்கூடிய பிளேயர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டி க்ரோஸ், மோட்ரிக், இவங்க 2 பேருமே
மிட்ஃபீல்டில் வந்து வித்தவுட் கோல் நிறையா பாயிண்ட்ஸ் தருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவங்க 2 பேருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்போனண்ட்டில் வந்துட்டு வித்தவுட் அ கோல் வந்து பாயிண்ட்ஸ் தரக்கூடிய பிளேயர்ஸ். ஃபார்வர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு வேறு ஆப்ஷன்ஸ்க்கே நம்ம எதுக்குமே போக வேணாம். பென்சிமாவை நான் ஒரு டீமில் கூட நான் ட்ராப் பண்ணாமல் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அவர் வந்து பார்த்தோன்னா சாலிடாக ஒரு 2 இல்லைனா 3 ஷார்ட் ஆன் டார்கெட் டிஃபால்ட்டாக ஒரு 30-40 பாயிண்ட் அவர் கொடுத்துருவார். ஸோ அதனால் அவர் நம்ம ட்ராப் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது எந்த டீம்லேயுமே. ஓகே, அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதே டீமு ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா நாச்சோ கேப்டன், கோல் கீப்பர் வைஸ் கேப்டனாக வச்சுருக்கேன். ஸோ எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, சேம் டீம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் 1-0 காம்பினேஷனுக்கு வந்து நான் இங்கே டீம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு டிஃபெண்டரை மட்டும் நான் தூக்கிட்டு சாலமன் நான் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் சாலமனுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு அதே டிஃபெண்டர் கூட நீங்கள் கொண்டு போய் வச்சுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பிளேயர் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இங்கே வந்து என்னென்னு பார்த்தோன்னா கேப்டன் வந்து பென்சிமா கொடுத்துருக்கேன், அதுக்கடுத்து வைஸ் கேப்டன் வந்துட்டு வாரனே கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் வந்து நிறையா பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர் டிஃபென்ஸில். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டீமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே டீமில் வந்து டி க்ரூஸ் கேப்டன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கோல் கீப்பர் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவர் தான் ரியல் மேட்ரிடோட கோல் கீப்பர் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே டீமு கார்ட்லஸ், அதுக்கடுத்து டாடோ, மெண்டி, நாச்சோ, வாரனே. இங்கே நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா, இங்கே வந்து பார்த்தோம்னா டி க்ரூஸ் கேப்டனாகவும் வாரனே வைஸ் கேப்டனாகவும் வச்சுருக்கேன். சேம் டீம் தான் இதுவும் 1-0 காம்பினேஷன்ஸ்க்கு. ஏன்னா இதில் வந்து 3 டிஃபெண்டர் தான் வந்துட்டு உள்ளே இருப்பாங்க. நெக்ஸ்ட் இது பார்த்தோம் அப்படின்னா அந்த இதுலேயே வந்து பார்த்தோம்னா இங்கே இருந்ததுக்கும் இந்த டீமுக்கும் வந்து பார்த்தோம்னா டி க்ரூஸை தூக்கிட்டு டி க்ரூஸ் இந்த இதில் கேப்டனாக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா டி க்ரூஸை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே காஸ்மேரா உள்ளே கொண்டு வந்துட்டேன். மோட்ரிக் கேப்டனை வார்னே வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். நான் பென்சிமா வந்து நான் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு டிஃபால்ட் பிக்காகவே வச்சுக்கிட்டேன் எல்லாத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2-0 காம்பினேஷன்ஸ்க்கு வந்து நான் இங்கே டீம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 2-0 காம்பினேஷன்ஸ். ஸோ டிஃபால்ட்டாக வந்துட்டு இந்த 3 டிஃபெண்டர் அந்த கோல் கீப்பர் வந்து க்ளீன் ஷீட் பாயிண்ட்டோட கிடைக்கும். ஒரு 20 பாயிண்ட்ஸ் க்ளீன் ஷீட் கிடைக்கும். அது போக கோல் சேவ் அது இதுன்னு கிடைக்கிற பாயிண்ட் இருக்குது. அதுக்கடுத்து வந்துட்டு அந்த டிஃபென்ஸ்லேயே கொஞ்சம் நிறையா பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடிய பிளேயர் யாருன்னு பார்த்தோன்னா டோடோ வந்துட்டு கொஞ்சம் நிறையா பாயிண்ட்ஸ் தருவாங்க. அது போக வந்துட்டு மிட்ஃபீல்டரில் இவங்க 2 பேருமே வந்து கொஞ்சம் நிறையா பாயிண்ட்ஸ் தருவாங்க. சாலமன் வந்து அவங்களோட ஸ்டார் ஸ்ட்ரைக்கர்ஸ், அதனால் அவரையும் எடுத்து வச்சுருக்கோம். ஷார்ட் அண்ட் டார்கெட் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இங்கே பென்சிமா கேப்டன், டி க்ரூஸ் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கான். இல்லை நீங்கள் வேணால் நீங்கள் லூக்கா மோட்ரிக் கூட நீங்கள் வந்துட்டு வைஸ் கேப்டனாக போட்டுக்கலாம், நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். இல்லை இன்னும் நீங்கள் வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா டி க்ரூஸையோ இல்லை மோட்ரிக்கையோ தூக்கிட்டு வார்னே கூட நீங்கள் உள்ளே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே டீமு. ஸோ இங்கே வந்து என்ன பார்த்துருக்கேன்னா டி க்ரூஸ் தூக்கிட்டு நான் வந்துட்டு வாஸ்கூஸ் வந்து இந்த மேட்ச் வந்து லைனப்பில் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அவர் நிறையா பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணி கொடுப்பார் அவர் வித்தவுட் அ கோல். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா சேம் ரியல் மேட்ரிடோட கோல் கீப்பர், அதுக்கப்புறம் அவங்களோட 3 டிஃபெண்டர், அதுக்கடுத்து டோடோ, அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்துட்டு நான் உள்ள வச்சுருந்துருக்கேன். இது 2-0க்கு நான் காம்பினேஷன்ஸ் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மோட்ரிக் கோல் ஸ்கோர் பண்ணுற மாதிரி, பென்சிமா வந்துட்டு ஒரு கோல், இதில் வந்து மோட்ரிக் வந்து ஒரு கோல் ஒரு அசிஸ்ட்டு, பென்சிமா வந்துட்டு ஒரு கோல் மட்டும் பண்ணுற மாதிரி வந்து பிளான் பண்ணி நான் டீம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது சேஞ்ச் ஆகலாம், மேபி மோட்ரிக் ஒரு கோலு, பென்சிமா ஒரு கோலு, ஸோ வாஸ்கூஸ் ஏதோ அசிஸ்ட் பண்ணுறது, ஏன்னா இவர் நிறையா சான்ஸ் க்ரியேட் பண்ணுவார். ஸோ அதனால் அசிஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. நெக்ஸ்ட்டு டீம் 9 வந்து பார்க்குறோம் அப்படின்னா ஸோ டீம் 9 வந்துட்டு கம்ப்ளீட்லி ஃபேவர் டு ஆப்போனன்ட் டீம். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து 1-0 காம்பினேஷனுக்காக வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அவங்களோட 4 டிஃபென்ஸ், அவங்களோட விக்கெட் கீப்பர், அது போக வந்துட்டு வார்னே மட்டும் நான் உள்ளே எடுத்து வச்சுருக்கேன். வார்னே, அதுக்கு அடுத்து வந்துட்டு வாஸ்கூஸ், அதுக்கப்புறம் மோட்ரிக், பென்சிமா, இவங்க 4 பேர் தான் வந்து ரியல் மேட்ரிட்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சாலமனும் அதுக்கடுத்து டி கார்ட்டும் நான் உள்ளே எடுத்து வச்சுருந்துருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அப்படியே பார்த்தோம் அப்படின்னா டீம் 10. ஸோ அது 1-0 காம்பினேஷனுக்கு வந்து ஒரு டீம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும்தான் நான் உங்களுக்கு ஒன் சைடடாக ஃபேவராக க்ரியேட் பண்ண டீமு. நீங்கள் அதுக்கடுத்து 2-0 காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். 2-0 காம்பினேஷன் சேம் அதுக்கு முன்னாடி நம்ம மேலே போட்டோம் பார்த்தீங்களா ரியல் மேட்ரிட்க்கு, அதே மாதிரி தான் வந்து 2-0 காம்பினேஷன் வந்துட்டு இவங்களுக்கு ஃபேவராக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது நீங்கள் வந்து 2
அக்கௌண்ட்டில் விளாட்றீங்க அப்படின்னா கூட நீங்கள் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு டீமை ட்ரா பண்ணிட்டு கூட நீங்கள் அதை நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் அதே காம்பினேஷனில். இங்கே லாஸ்ட் 2 டீம் வந்து போத் டீம் டு ஸ்கோர் அப்படின்ற காம்பினேஷனுக்கு வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆனாலும் வந்துட்டு நான் ஸ்டில் வந்துட்டு நான் ரியல் மேட்ரிடுக்கு தான் ஃபேவராக இந்த டீம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் டீமை பார்த்தாலே தெரியும். ஸோ ஆப்போனண்ட்டோட கோல் கீப்பர் டொடோ, அதுக்கப்புறம் வந்துட்டு 3 டிஃபென்ஸு வாஸ்குஸ், டீ க்ரூஸ், மோட்ரிக், அதுக்கடுத்து பென்சிமா. இந்த 3 பேர் வந்துட்டு உங்களுக்கு நம்ம எல்லா டீம்லேயுமே காமனாக இருக்க பிளேயர்ஸ். வேணா நீங்கள் சாலமன் தூக்கிட்டு கூட நீங்கள் வேறு யாராவது கூட நீங்கள் உள்ளே கொண்டு வந்து வச்சுக்கலாம். சாய்ஸ் ரிசீவர்ஸ் இங்கே பென்சிமா கேப்டன், அதுக்கடுத்து டீ காட் அவர் வந்து வைஸ் கேப்டனாக போட்டுருந்துருக்கான். அப்படியே நீங்கள் அடுத்து இன்னொரு டீம் போய் பார்க்குறீங்க அப்படின்னா சேம் டீம், அதே இதில் வந்து பென்சிமா கேப்டன், சாலமன் வைஸ் கேப்டனாக போட்டிருப்பேன் நான். நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, அப்படியே எக்ஸாக்டாக சேம் டீம். இதில் வந்துட்டு நான் இந்த ஒரு சேஞ்சஸ் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்த 10 டீம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஸ்மால் லீக் டீம் வந்துட்டு நான் வந்து டெலிகிராம் சேனலில் வந்து நான் கடைசியாக ஷேர் பண்ணுவேன். நீங்கள் டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே இருக்குது. அதே போல் வந்து கிராண்ட் லீக்கில் வந்துட்டு லைனப், இது எக்ஸ்பெக்டட் லைனப்பில் வந்து வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து நான் டீம் வந்து நான் கடைசியில் அப்டேட் பண்ணி அனுப்புகிறேன் நான் டெலிகிராமில். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு தடவை நான் நெக்ஸ்ட் மேட்ச்க்கு நான் வீடியோ போடும்போதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் டீம் க்ரியேட் பண்ணுறதுக்கு. அதனால் சப்ஸ்கிரைபும் அது மறக்காமல் அந்த பெல் பட்டனும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.